என்னங்க காலையில நியூஸ் பேப்பர் உட்கார்ந்து திறந்து படிச்சிட்டு இருக்கீங்க? ஆமா புஷ்பா, நியூஸ்ல என்ன போட்டிருக்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். என்ன போட்டிருக்கான்? எப்பயும் போலதான் கொலை இதுதான் எப்ப பார்த்தாலும் வருது. என்னைக்காச்சும் ஒரு நாளைக்காச்சு அந்த மாதிரி இல்லாம வந்திருக்கா? எல்லா நியூஸ் பேப்பரும் எப்ப பார்த்தாலும் இதுதான். எப்பப்பா சரி, நாடு ரொம்ப நாசமா போச்சு. சரி, இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் அதுக்கு தான் படிக்கிறதே கிடையாது நான்லாம். ஏடி இல்லைன்னா நியூஸ் பேப்பர் படிப்பியாங்கோ? எனக்குலாம் அந்த அளவுக்கு தெரியாது. வா, நான் வேணா உனக்கு கத்து தரேன். போதும் போதும், நீங்களே படிங்க, எனக்கு தேவையில்ல. சரி, நான் போய் வேலையை பார்க்கேன். பால் வாங்க போகணும்னு போனா பால் வாங்கிட்டு வந்துட்டியா? ஆமாங்க, சுப்பிரமணி அண்ணன் நின்றுட்டு இருந்தாங்க. சேர்ந்து ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரிம்மா, டீ சீக்கிரமா எனக்கு டீ போட்டு கொடு. நான் போட்டு வரேன். ஆமா, நம்ம மகா சுசீலாவங்க அவ பின்னாடி தோட்டத்துல நின்னு எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கா. என்னது எக்ஸசைஸா? அவ குண்டாவா இருக்கா? எதுக்கு எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கா? அவ நிறைய சாப்பிட்டு உடம்பு வெயிட் போட்ட மாதிரியே இருக்கான். அதனால கைய கால நீட்டி எக்ஸர்சைஸ் பண்றேங்க. எம்மா, இந்த வயசுலயே பிள்ளைங்க எக்ஸசைஸ் பண்றாங்களா அவங்க? சரி சரி சரி, சீக்கிரமா போட்டு எனக்கு டீயை கொண்டு வா. சரிங்க. காலையில எந்திரிச்சு எக்ஸர்சைஸ் பண்றது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. 1 ஏடி என்னடி செஞ்சிட்டு இருக்க? அம்மா எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கேம்மா. அதுக்கு ஏடி ஒத்த கால்ல நிக்க? இது ஒரு புதுவிதமான எக்ஸர்சைஸ். அம்மா நீ ட்ரை பண்ணு, உடம்பு சீக்கிரமா குறைஞ்சிரும். எம்மாடி, என்னால ஒத்த கால்ல நிக்க முடியாது. என்னால ரெண்டு கால்ல நிக்க முடியல. நானே தவண்டுக்கிட்டு வரேன். இதுல ஒத்த கால்ல நின்னோம்னா அவ்வளவுதான். சரி சரி, இருங்கம்மா, நான் கொஞ்சம் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு வரேன். சரிடி, சீக்கிரமா வா. ஐயோ அம்மா, கால் என்ன வலிக்குது. எம்மாடி, கால் சுளுக்கிடுச்சு. எம்மா எம்மா, இப்படி நம்ம நொண்டி நடக்க விட்டுட்டாங்களே. எம்மா எம்மா, கால் சுளுக்கிடுச்சுமா. ஐயோ இதுக்கு தான் தலப்பாட அடிச்சிட்டேன். எக்ஸர்சைஸ் பண்ண வேண்டாம்னு. எங்கயாச்சும் பிடிச்சிருச்சுனா என்ன செய்ய முடியும்? வந்து உட்காரு, தைலம் தேய்ச்சு விடுறேன். சரிம்மா. சுசீலா செல்லம், என்னம்மா கால் என்ன தொங்க விட்டுட்டு இருக்க? என்னாச்சு? அப்பா, கால் சுளுக்கிடுச்சு. ஐயோ, கால் சுளுக்கி கிடிச்சாங்கோ. ஐயோ, இதுக்கு தான் எக்ஸசைஸ்லாம் வேண்டாம் சொல்றது. எப்பா, நீங்க அம்மா மாதிரியே சொல்லாதீங்கப்பா. அதெல்லாம் பண்ணா நல்லது. கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிட்டு பண்ணிருக்கணும். அது பண்ண போய் தான் கொஞ்சம் கால் சுளுக்கி கிடுச்சு. சரி, உங்க அம்மா கிட்ட தைலத்தை வாங்கி தேய்ச்சிக்கோ, சரியா போயிடும். சரிப்பா. காட்டு அம்மா, அங்கதாம்மா வலிக்கி. கத்தாதடி. சுசீலாம்மா, வலிச்சாதான் சரியாகும், கொஞ்சம் பொறு. சரிப்பா, ரொம்ப வலிக்கி. இதுக்கு தான் அங்கிட்டு இங்கிட்டு ஆடக்கூடாதுங்கிறது. ஒரு இடத்துல கிடக்கணும். சரி சரியா போயிடும். இப்ப கொஞ்சம் தைலம் போட்டுருக்கல்ல, சரியாயிடும். சரிம்மா. ஏங்க, உங்களுக்கு இட்லி அவிச்சு வச்சிருக்கேன், சாப்பிடுங்க. சரி புஷ்பா. தைலம் போட்டோனே கொஞ்சம் பரவாயில்லையே. தைலம் போட்டோனே சரியாயிடுச்சு. சூப்பர். ஏம்மா, நான் பூ மாதிரி வீட்டுக்கு போயிட்டு வரேன். ஏடி, இப்பதான் தைலம் போட்டிருக்கேன், அதுக்குள்ள எங்கடி ஆட போற? ஏம்மா, போயிட்டு 10 நிமிஷத்துல வந்துருவேன். சொல்ல ஓடிட்டா பாரு, திமிரு பிடிச்சவா. வீட்டுக்கு வருவீல, வா அப்ப இருக்கு. என்ன இப்படி ஆயிடுச்சு? பூ மாதிரி இங்கே வெளில போயிருக்கலாமே. இப்ப என்ன செய்ய? ரொம்ப போர் அடிக்கி. என்ன செய்யலாம்? ஹாய்க்கா, சுசீலாக்கா, எப்படி இருக்கீங்க? ஹாய் செல்வி. நல்லா இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்க்கா. அம்மா சொன்னாங்க நீங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னு. நான் என் ஃப்ரெண்ட் வீடு வரைக்கும் போயிருந்தேன்க்கா. ஓஹோ, அப்படியா? சரி. நீ இப்ப ஃப்ரீயா தானே இருக்க? வா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடலாம். அப்படியாக்கா? சரிக்கா, விளையாடலாம். என்ன விளையாடலாம்க்கா? உன் வீட்ல போய் விளையாடலாம். உங்க அண்ணன் வீட்ல தானே இருக்கான்? ஆமா, அந்த பண்ணி வீட்ல தான் இருக்கு. வாங்க. சரி, வா போவோம். அக்கா, நம்ம என்ன விளையாட போறோம்? என்ன விளையாடன்னு தெரியல. சரி, கொஞ்ச நேரம் நம்ம டிவி பார்க்கலாமா? பார்க்கலாம்க்கா. அக்கா, ஜாக்கி சான் பார்க்கலாம். சரி, பார்க்கலாம். ஆமா, உங்க அண்ணன் சதீஷ் எங்க? அவன் படிக்கங்கிற பேர்ல ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருப்பான்க்கா. ரூம்ல தான் இருக்கான். அப்படியா? ஒரு நிமிஷம் இரு, வாரேன். அடப்பாவி, படிக்கங்கிற பேர்ல புக்க தலையில வச்சு படுத்து தூங்கிட்டு இருக்கான். இப்ப என்ன செய்யறேன் பாரு. இப்ப யார் இப்படி கத்துனது? செல்வி, நீதானே? ஏக்கா, சூப்பர். அவனை நல்லா பயமுறுத்திட்டீங்க. ஓஹோ, இதெல்லாம் சுசீலா வேலைதானா? ஓய் சுசி. ஐயோ எம்மா, முடி விடுடா பண்ணி. டேய் சதீஷ் எருமை, சுசீலாக்கா மண்டையில இருந்து கையெடுறா. எடுப்பேன். அங்க வந்து
இழுத்துக்கோங்க. இழுப்ப டேய் உன்னை படிக்க தானே சொன்னேன். அங்க என்ன வேலை பார்த்துட்டு இருந்திருக்க? புக்கை திறந்து வச்சுட்டு தூங்கி இருக்க. உன்னையெல்லாம் என்ன செய்ய? இரு வாரேன், பெரம்படுத்திட்டு வரேன். ஐயோ மாட்டிக்கிட்டோமே, ஓடிடு. டேய் நில்றா. சுசீலா வலிக்குதாமா? இல்ல சித்தி பரவாயில்ல. எம்மா அந்த பையனுக்கு வர வர கொழுப்பு அதிகமாயிருச்சுமா. யாரு என்னன்னு கூட பார்க்காம அவங்க முடிய பிடிச்சு இழுத்துறான். இவரே சோழியாதாம அலையறான். அவன் வீட்டுக்கு வந்தோடனே அவனை கண்டிங்கம்மா. சரிடி சரி. இது பக்கத்துல கடைக்கு போனேன், காய் இல்லன்ட்டாங்க. நீ ஃப்ரீயா தானே இருக்க, நீ போய் 1 கிலோ தக்காளி வாங்கிட்டு வந்துரு. மிச்ச காசு இருக்கும்ல, அதுல வேணா 2 சாக்லேட் வாங்கிக்கோ சரியா? சரிம்மா. சுசீலாக்கா நம்ம 2 பேரும் போவோமா? சரி செல்வி போலாம். சரிம்மா, காசு அங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கோ சரியா? 1 கிலோ தக்காளி மட்டும் வாங்கணும். மிச்ச காசுக்கு 5 ரூபா 10 ரூபா தான் வரும். ஆளுக்கு 5 ரூபா எடுத்துக்கோங்க சரியா? சரிம்மா. அக்கா அம்மா 1 கிலோ தக்காளி தானே வாங்க சொன்னாங்க? ஆமா செல்வி 1 கிலோ தக்காளி தான் வாங்கணும். அக்கா மிச்ச காசுக்கு நம்ம பக்கத்துல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுமா? பாத்தீங்களா அந்த அண்ணன் கடை வச்சிருக்காங்க. சரி செல்வி. சரி முதல்ல அந்த அக்காட்ட 1 கிலோ தக்காளி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் ஐஸ் வாங்கி சாப்பிட்டு வருவோம். சரிக்கா. ஆன்ட்டி என்னம்மா சொல்லுங்க, என்ன வேணும்? ஆன்ட்டி எங்களுக்கு 1 கிலோ தக்காளி வேணும். சரிம்மா அந்த எடுத்து வைக்கேன். என்ன ஐஸ் இருக்கு? கோன் ஐஸு, சாக்கோபார், கப் ஐஸு எல்லாமே இருக்குமா? கோன் ஐஸ் 2. எனக்கு ஸ்ட்ராபெரி. செல்வி உனக்கு? அக்கா எனக்கும் ஸ்ட்ராபெரி தான் பிடிக்கும். அப்புறம் இன்னொரு சாக்கோபார். அக்கா எனக்கும் ஒரு சாக்கோபார் வேணும். சரிண்ணே மொத்தம் 2 4 ஐஸ் கொடுத்துருங்க. சரிம்மா. சாக்கோபார் வச்சிருங்க, இதை சாப்பிட்டுட்டு வாங்கிக்கிறோம், இல்லைன்னா உருகிரும். சரிம்மா. அக்கா ஐஸ் சூப்பரா இருக்குல்ல? ஆமா செல்வி சாப்பிடு. சாக்கோபார். எவ்வளோ காசு? ஏமா 55 ரூபா.